ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஸ்ட்ரிங்னா என்னது, அந்த ஸ்ட்ரிங் கிளாஸ் இம்யூட்டபிள்னு சொல்கிறோம், ஏன் அது இம்யூட்டபிளாக இருக்குது, அண்ட் தென் ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம எத்தனை வேஸில் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றது எல்லாமே பார்த்தோம். ஸோ ஸ்ட்ரிங்கை நம்ம கிரியேட் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு வேஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறோம். ஒன்று லிட்ரல் ஆர்எல்ஸ் நான் லிட்ரல் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறோம். இந்த மாதிரி கிரியேட் பண்ணும்போது லிட்ரலாக கிரியேட் பண்ணும்போது அது ஒரு மெமரியில் ஸ்டோர் ஆகும், நான் லிட்ரலாக கிரியேட் பண்ணும்போது ஒரு மெமரியில் ஸ்டோர் ஆகும். ஸோ இது எப்படி அந்த மெமரியில் எல்லாத்தையும் ஸ்டோர் ஆகுது அப்படின்றது எல்லாமே பார்த்தோம். இன்னும் ஸ்ட்ரிங்ஸை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக போட்டு பார்க்கல. ஸோ ஸ்ட்ரிங் கிளாஸ்ல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு, அந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி யூஸ் பண்றது அப்படின்றது ப்ராக்டிக்கலா இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து ப்ரோக்ராம் பார்ப்போம். ஸோ இந்த ஸ்ட்ரிங் அப்படின்ற கிளாஸ்ல நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு, எப்படி யூஸ் பண்றதுன்றதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, நான் ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று கிரியேட் பண்றேன். ஸ்ட்ரிங் s equal to ஜாவா. ஸோ ஜாவான்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் ஸ்ட்ரிங் s1 equal to new string of program. Okay. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிங் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு விதமா கிரியேட் பண்ண முடியும். ஸோ நான் ஒன்று லிட்ரலாகவும் கிரியேட் பண்ணியிருக்கேன், அண்ட் தென் இன்னொன்று நான் லிட்ரலாகவும் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் லிட்ரலாக கிரியேட் பண்ணும்போது இன்னொரு வேவும் இருக்கு. என்ன அப்படின்னா அரே ஆஃப் கேரக்டரை நீங்கள் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ண முடியும், அதுவும் இருக்கு. ஸோ இப்போ லிட்ரல் நான் லிட்ரல் ரெண்டு விதமாக கிரியேட் பண்ணியிருக்கேனா, ஸோ ரெண்டுத்தையும் பிரிண்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து இருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கேரக்டர் அரே இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் கேரக்டர் அரே யார் ஈக்குவல் டு, ஸோ இதில் வந்து நான் கேரக்டர்ஸ் வந்து பாஸ் பண்ண போகிறேன். இப்போ இதில் வந்து சி ஓகேவா. ஸோ நான் ஒரு கேரக்டர் அரே வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 4 கேரக்டர் கொடுத்துருக்கேன், CODன்னு சொல்லிட்டு 4 கேரக்டர் கொடுத்துருக்கேன். இந்த கேரக்டர் அரேவை வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னா இதுவுமே நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ S2 ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் இதுக்குள்ள ER அப்படின்றத நான் பாஸ் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ இங்கே கரெக்ஷன் ஆஃப் கேரக்டர் டபுள் கோட்ஸ்ல பாஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா, அது எல்லாத்தையும் எனக்கு ஸ்ட்ரிங்கா எனக்கு ஸ்டோர் பண்ணிக்குது இல்லையா. அதே மாதிரி நீங்க கேரக்டர் அரேவை பாஸ் பண்ணும்போது அந்த அரேல இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸையும் கான்கேட் பண்ணி அதை என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கும். ஸோ இப்போ S2ன்றதையும் நான் பிரிண்ட் பண்றேன். S2. ஸோ எனக்கு கோடுன்னு ஸ்ட்ரிங்கா பிரிண்ட் ஆயிருக்கா. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் லிட்ரல்லையும் நான் லிட்ரலையும் கிரியேட் பண்ண முடியும். நான் லிட்ரலாக கிரியேட் பண்ணும்போது கேரக்டர் அரே இருக்குது அப்படின்னா அந்த கேரக்டர் அரேவையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா. ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை ஃபைண்ட் பண்ணும் அப்படின்னா அதுக்கு லென்த் அப்படின்ற மெத்தட் இருக்கு. அரேல வந்து நம்ம லென்த் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அங்கே லென்த் அப்படின்றது ஒரு ஆட்ரிபியூட், பட் இங்கே லென்த் அப்படின்றது நமக்கு என்ன அப்படின்னா மெத்தட். ஸோ அந்த மெத்தடோட ரிட்டர்ன் டைப் என்ன அப்படின்னா இன்ட். ஸோ லென்த்தை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணி ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறதுனாலும் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ எஸ் டாட் லென்த் அப்படின்ற மெத்தடை நான் கால் பண்ணுறேன். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா அதோட லென்த் என்ன அப்படின்றத எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ 4ன்ற லென்த்தை ரிட்டர்ன் பண்ணியிருக்கா. ஓகே, இந்த மாதிரி லென்த்தை வந்து கெட் பண்ணிப்பீங்க. சப்போஸ் எனக்கு வந்து ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டரா வந்து கெட் பண்ணணும், அதை கெட் பண்ண முடியுமா அப்படின்னா கெட் பண்ண முடியும். ஸோ இண்டெக்ஸ் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய கேரக்டரை அது கெட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அப்போ எஸ் டாட் கேரட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி எந்த இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய கேரக்டரை கெட் பண்ணுமோ அந்த இண்டெக்ஸ் வந்து பாஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ கேரட் அப்படின்ற இந்த மெத்தட்ல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2ன்ற இண்டெக்ஸ் பாஸ் பண்ணியிருக்கேன். அப்போ 0 1 2 2ன்ற இண்டெக்ஸ்ல V அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ அப்போ Vன்ற கேரக்டர் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த கேரட் அப்படின்ற மெத்தடோட ரிட்டர்ன் டைப் என்ன அப்படின்னா கேரக்டர். ஸோ அதனால நீங்க அதை ஏதாச்சும் ஒரு கேரக்டர் வேரியபிள்ல ஸ்டோர் பண்றதுனால என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நான் கேர் C ஈக்குவல் டு S டாட் கேரட் ஆஃப், ஸோ இதில் வந்து 0th இண்டெக்ஸ் பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 0th இண்டெக்ஸில் நமக்கு என்ன கேரக்டர் இருக்குது, ஜேன்ற கேரக்டர் இருக்குது. அந்த ஜேன்ற கேரக்டரை தான் இது இந்த மெத்தட் என்ன பண்ணுது அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணுது. அதை நான் வந்து சி அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்போது உள்ள வந்து சின்றதை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா.
சரி, ஓகே. இப்போ இதை ரன் பண்ணுவோம். சில எனக்கு ஜே அப்படின்றது ஸ்டோர் ஆயிருக்கு, ஜே பிரிண்ட் ஆயிருக்கா. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலரா ஒரு இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய கேரக்டரை வந்து நீங்க கெட் பண்ணணும் அப்படின்னா ஸோ கேரட் அப்படின்ற இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து கேரட் அப்படின்ற மெத்தடு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெண்டு ஸ்ட்ரிங்கை ஈக்குவல் பண்ணி பார்க்கறது. இப்போ ரெண்டு ஸ்ட்ரிங்கை நீங்க ஈக்குவல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈக்குவலா இருக்கா இல்லையா அப்படின்றது ரிட்டர்ன் பண்ணும். நம்ம வந்து ஆப்ரேட்டர்ஸ்ல ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் வந்து படிச்சிருப்போம். அதை வந்து யூஸ் பண்ணலாமே. அப்புறம் எதுக்காக ஈக்குவல்ஸ் அப்படின்னா ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் அப்படின்றது எனக்கு வந்து ரெஃபரன்ஸையும் செக் பண்ணும், வேல்யூஸையும் செக் பண்ணும். பட் ஈக்குவல்ஸ் அப்படின்றது ஒன்லி வேல்யூஸை மட்டும் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா செக் பண்ணும். இப்போ வந்து நான் ஸ்ட்ரிங் வந்து நான் லிட்டரலாவும் கிரியேட் பண்ணிக்கிறேன். s2 equal to new string of java. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் லிட்டரலாவும் ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்றேன், லிட்டரலாவும் ரெண்டுத்துலயும் ஒரே வேல்யூ தானே கொடுத்துருக்கேன், ஜாவான்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஸ்ட்ரிங்ல என்ன பண்றேன் அப்படின்னா ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் கொடுத்து கம்பேர் பண்ண போறேன். ஸோ அப்போ s ஈக்குவல் டு s3 அப்படின்னு நான் கம்பேர் பண்றேன். இது ரெண்டுத்துலயும் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து ஒண்ணு தானே, அப்ப எனக்கு ட்ரூ வருமா அப்படின்னா எனக்கு ஃபால்ஸ் வந்து இருக்கு. வேல்யூ வந்து நான் எஸ்லயும் ஜாவா தான் வச்சிருக்கேன், s3லயும் ஜாவா தான் வச்சிருக்கேன். ஏன் எனக்கு ஃபால்ஸ் வருது அப்படின்னா ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் அப்படின்றது எனக்கு ரெஃபரன்ஸையும் செக் பண்ணும் அண்ட் தென் கண்டென்ட்டையும் செக் பண்ணும். ஸோ அப்போ இது ரெண்டுமே வந்து எனக்கு வேற வேற இடத்துல இருக்கும். எஸ் அப்படின்றது எனக்கு எஸ்சிபில இருக்கு, s3ன்ற ஆப்ஜெக்ட் எனக்கு ஹீப்ல இருக்கு. ஸோ அதனால எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிருக்கு. இதுவே நீங்க ஈக்குவல்ஸ் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஒன்லி கண்டென்ட், அதாவது வேல்யூஸை மட்டும் எனக்கு செக் பண்ணி கொடுக்கும். ஸோ ஈக்குவல்ஸ் s3. ஸோ இப்போ எனக்கு ட்ரூன்னு வருதா, மேலேயும் எஸ் அண்ட் s3 தான் கம்பேர் பண்ணியிருக்கோம், ஈக்குவல்ஸ் யூஸ் பண்ணியும் எஸ் அண்ட் s3 தான் கம்பேர் பண்ணியிருக்கோம். ஆனால் எனக்கு ஈக்குவல்ஸ் யூஸ் பண்ணும்போது ட்ரூன்னு வந்திருக்கு. ஸோ அப்போ நீங்க ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்றீங்க அப்படின்னா ஈக்குவல்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணாதான் அது எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு கண்டென்ட்டும் ஒரே மாதிரி இருக்கா, ரெண்டு வேல்யூவும் ஒரே மாதிரி இருக்கான்றதை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இதுவே நான் ஜேவை வந்து கேபிட்டலா மாத்திடுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்க ஜாவா வந்து ஃபுல்லா ஸ்மால்ல இருக்கு, இங்க ஜேன்றது மட்டும் எனக்கு என்னவா இருக்கு அப்படின்னா கேபிட்டலா இருக்கு. இப்போ நான் ஈக்குவல்ஸ் யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன வரும், ஃபால்ஸ்னு வந்திருக்கா. ஆனா எனக்கு ரெண்டுமே ஒரே வேல்யூ தானே, ஸோ அப்போ எனக்கு ட்ரூன்னு தானே வரணும் அப்படின்னா ஆமா. ஸோ அப்போ நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ எஸ் டாட் ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு இது என்ன பண்ணும்னா கேஸை வந்து இக்னோர் பண்ணிடும். ஸோ கேஸ் இக்னோர் பண்ணிட்டு ஒன்லி அந்த கண்டென்ட்டை மட்டும் ஈக்குவல் பண்ணி பார்த்து ஈக்குவலா இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். ஸோ அப்போ எனக்கு ரெண்டுமே ஜாவான்னு தானே இருக்கு. ஸோ கேஸ் எப்படி இருந்தாலும் எனக்கு கண்டென்ட் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது என்ன பண்ணிருக்கு, ட்ரூன்றதை ரிட்டர்ன் பண்ணிருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து ஈக்குவல்ஸ் அப்படின்ற மெத்தட். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை மாடிஃபை பண்ண முடியாதுன்னு சொல்றோம். எதை வச்சு மாடிஃபை பண்ண முடியாதுன்னு சொல்றேன் அப்படின்னா இப்போ கான்கேட்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங்ல கான்கேட்னு ஒரு மெத்தட் இருக்கு. கான்கேட்னா என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க கொடுக்குற ஸ்ட்ரிங்கோட இன்னொரு ஒரு ஸ்ட்ரிங்கை மர்ஜ் பண்ணணும் அப்படின்னா அப்போ கான்கேட் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ எஸ்ல வந்து எனக்கு என்ன இருக்கு, ஆல்ரெடி ஜாவான்னு இருக்கு இல்லையா. ஸோ நான் வந்து ப்ரோக்ராம் அப்படின்றத கான்கேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ப்ரோக்ராம் s1ல இருக்கா. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா s டாட் கான்கேட் ஆஃப் s1ல தானே ப்ரோக்ராம் இருக்கு, s1ல ப்ரோக்ராம் இருக்கு. ஓகேவா? ஸோ ரெண்டுத்தையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா கான்கேட் பண்றேன். ஸோ இப்போ நான் எஸ் பிரிண்ட் பண்றேன். எஸ் பிரிண்ட் பண்ணா ரெண்டும் கான்கேட் ஆகி எனக்கு ஜாவா ப்ரோக்ராம்னு வருமா அப்படின்னா எனக்கு ரெண்டும் கான்கேட் ஆகி வராது, எனக்கு ஜாவான்னு மட்டும் தானே வந்திருக்கு. ஆனா இப்போ இதை நான் வந்து பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்குறேன். ஸோ சிஸ் அவுட்ல எஸ் டாட் concat of s1. ஸோ இது எனக்கு கான்கேட் அப்படின்ற மெத்தட் ஸ்ட்ரிங்கை தான் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நான் இதை டைரக்டா பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்கும்போது ரெண்டுத்தையும் கான்கேட் பண்ணி வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிருக்கு. ஆனா எஸ்ல போய் நம்ம எஸ் பிரிண்ட் பண்ணும்போது கான்கேட் ஆன வேல்யூ கிடையாது. பட் நீங்க வந்து கான்கேட் பண்ணும்போது ரீஅசைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது ரீஅசைன் ஆயிடும். ஸோ எஸ் ஈக்குவல் டு எஸ் டாட் கான்கேட் ஆஃப் s1 அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் எஸ் வந்து பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா இப்போ எனக்கு எஸ்ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா ஜாவா ப்ரோக்ராம் அப்படின்றது ஸ்டோர் ஆயிருக்கும்.
ஸோ இப்போ எனக்கு மேலே பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிறதும் ஜாவா ப்ரோக்ராம் தான், எஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கேன் அதுவும் ஜாவா தான். ஏன்னா கான்கேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ற வேல்யூவை மறுபடியும் நான் என்ன பண்ணிட்டேன், எஸ்ல ரீஅசைன் பண்ணிட்டேன். அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா ஜாவா ப்ரோக்ராம் அப்படின்னு புதுசா ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டு அதை எனக்கு என்ன பண்ணியிருக்கோம், பாயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனாலதான் இப்போ எஸ்ன்றது எனக்கு என்ன வந்திருக்கு, ஜாவா ப்ரோக்ராம்னு வந்திருக்கு. ஸோ அப்போ ஸ்ட்ரிங் வந்து நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கை உங்களால என்ன பண்ண முடியாது, மாடிஃபை எதுவும் பண்ண முடியாது. ஸோ இது வந்து கான்கேட் அப்படின்ற மெத்தடு. ஸோ ஸ்ட்ரிங்ஸை வந்து நீங்க மர்ஜ் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவீங்க இந்த கான்கேட் அப்படின்ற மெத்தடு. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இப்போ உங்ககிட்ட ஸ்ட்ரிங் இருக்கு. அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நீங்க மொத்தமா அப்பர் கேஸா மாத்தணும், இல்ல அந்த ஸ்ட்ரிங் எல்லாத்தையும் நீங்க வந்து லோவர் கேஸா மாத்தணும். ஸோ மாத்த முடியுமா அப்படின்னா அது எல்லாமே மாத்த முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ அப்பர் கேஸ் லோவர் கேஸ் இது இந்த மெத்தடுமே உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரிங்கை தான் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்போ எஸ் டாட் டூ அப்பர் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய வேல்யூ அது என்ன பண்ணும், அப்பர் கேஸா மாத்தி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதை நான் ரன் பண்றேன். ஸோ எனக்கு ஜாவா ப்ரோக்ராம் அப்படின்றது எஸ்ல என்னவா பிரிண்ட் ஆச்சு, ஃபுல்லாமே வந்து எனக்கு ஸ்மால்ல தானே பிரிண்ட் ஆயிருக்கு. பி மட்டும் இங்க எனக்கு கேபிட்டல்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்க, நான் அப்பர் கேஸ் மெத்தட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே எனக்கு என்னவா மாறி இருக்கு அப்படின்னா அப்பர் கேஸ்ல மாறி வந்திருக்கு. இதுவே எனக்கு லோவர் கேஸா மாத்தணும்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் s4 டைரக்டாவே அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க வந்து நான் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று கொடுத்துக்கிறேன், வெல்கம். இது எல்லாத்தையும் நான் என்னவா கொடுக்குறேன் அப்படின்னா அப்பர் கேஸ்ல கொடுக்குறேன். இப்போ இந்த அப்பர் கேஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரிங் எல்லாத்தையும் எனக்கு என்னவா மாத்தணும்னா லோவர் கேஸா மாத்தணும். ஸோ அப்போ லோவர் கேஸா மாத்துறதுக்கு டூ லோவர் கேஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா அது எனக்கு என்ன பண்ணும், லோவர் கேஸா மாத்தி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இப்போ இதை நான் ரன் பண்றேன். ஸோ வெல்கம் அப்படின்றது நம்ம கொடுக்கும்போது என்னவா கொடுத்துருக்கோம், அப்பர் கேஸ்ல கொடுத்துருக்கோம். ஆனா அது எனக்கு பிரிண்ட் ஆகும்போது என்னவா பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னா லோவர் கேஸ்ல பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன் லோவர் கேஸ்ல பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னா நான் லோவர் கேஸ் மெத்தட் யூஸ் பண்ணி அந்த வேல்யூவை லோவர் கேஸா மாத்தி வச்சிருக்கேன். ஸோ அதனால எனக்கு லோவர் கேஸ்ல பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இது ரிட்டர்ன் பண்றது ரெண்டுமே வந்து ஸ்ட்ரிங்கை தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? அதை தானே எனக்கு பிரிண்ட் பண்ணிருக்கு. ஸோ அப்போ ரிட்டர்ன் பண்ற வேல்யூவை நீங்க மறுபடியும் வந்து ஸ்டோர் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் என்ன பண்ணிக்க முடியும், ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து டூ அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸ் அப்படின்ற மெத்தடு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்னோட ஸ்ட்ரிங் வந்து இந்த இந்த வேல்யூல தான் ஸ்டார்ட் ஆகுதா, இந்த வேல்யூல தான் எண்ட் ஆகுதா அப்படின்றத வந்து ஃபைன் பண்ணோம் அப்படின்னாலும் ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுல தான் ஸ்டார்ட் ஆகுதா எண்ட் ஆகுதான்னு ஸ்டார்ட் வித் எண்ட் வித் அப்படின்னு சொல்லிட்டு மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ நான் எஸ் டாட் ஸ்டார்ட்ஸ் வித் அப்படின்னு கொடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா உள்ள ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருக்கேன், ஜாவான்னு பாஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ எனக்கு ஜாவா அப்படின்றதுல தான் ஸ்டார்ட் ஆகுதா எஸ்ன்றதுன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ண போறேன். ஸோ அப்போ இது ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆயிருக்கா. ஏன்னா எஸ்ஸோட வேல்யூ என்னது, நமக்கு ஜாவா ப்ரோக்ராம்ன்றது. ஸோ இந்த ஸ்ட்ரிங் நமக்கு ஜாவா அப்படின்ற இந்த ஒரு ஸ்ட்ரிங்ல தானே எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்க மொத்தமா ஸ்ட்ரிங்ஸாவும் பாஸ் பண்ணிக்கலாம், இல்லை நான் ஜஸ்ட் ஜேன்னு கொடுத்தேன்னா கூட எனக்கு ஜேல தானே ஸ்டார்ட் ஆகுதுன்னு செக் பண்ணும். நான் டபுள் கோர்ஸ்ல கொடுக்கும்போது அது ஸ்ட்ரிங் தானே. ஸோ அப்போ நீங்க சிங்கிள் கேரக்டராகவும் கொடுத்துக்கலாம், இல்லை ஒரு நிமிஷம் ஜாவா ஸோ கலெக்ஷன் ஆஃப் கேரக்டராகவும் இங்கே பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜாவால தான் எனக்கு ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்றத நான் கேட்டிருக்கேன், எனக்கு ட்ரூன்னு வந்திருக்கு. சப்போஸ் நான் அந்த மாதிரி கொடுக்காம வேற ஏதாச்சும் வேர்ட் கொடுக்குறேன். ஸோ எஸ் டாட் ஸ்டார்ட் வித் 1. ஸோ 1 அப்படின்ற ஸ்ட்ரிங்ல தான் வந்து எஸ்ன்ற ஸ்ட்ரிங் ஸ்டார்ட் ஆகுதான்னு கேட்டிருக்கேன். ஜாவா ப்ரோக்ராம் அப்படின்றது 1 அப்படின்ற முன்னாடி எந்த ஒரு 1 அப்படின்ற வேர்டுமே கிடையாது, 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகல. ஸோ அப்போ இது எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்போ உங்களோட ஸ்ட்ரிங் இந்த வேர்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதா இல்லையா அப்படின்றதையும் நீங்க என்ன பண்ணிக்க முடியும், ஃபைண்ட் பண்ணிக்க முடியும் இந்த ஸ்டார்ட்ஸ் வித் அப்படின்ற மெத்தட் மூலமா. எனக்கு ஃபால்ஸ்னு வந்திருக்கா. இப்போ இதுவே வந்து எண்ட்ஸ் வித் இந்த வேர்ட்ல தான் எண்ட் ஆகுதா அப்படின்றதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து எஸ் டாட் எண்ட்ஸ் வித் நமக்கு எதுல எண்ட் ஆகுது அப்படின்னா ப்ரோக்ராம்ல இல்லையா. ஸோ ப்ரோக்ராம் இல்லைன்னா இதுல நான் வந்து ஷார்ட்டா ஏதாச்சும் ஒரு சில வேர்ட் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னாலும் கொடுக்கலாம். பட் அது எல்லாமே எனக்கு கண்டினியூஸா இருக்கணும். ஸோ ஒன்று ஏஎம் அப்படின்னு மட்டும் கொடுக்கலாம், இல்லை ஆர்ஏஎம் ஜிஆர்ஏஎம். ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் என்ன வேர்டு வந்து எண்ட் ஆகுதோ அதை வந்து நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ அந்த வேர்ட்ல வந்து மல்டிபிள் கேரக்டர்ஸும் இருக்கலாம், இல்லை எத்தனை கேரக்டர்ஸ் வேணா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பாஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ரோக்ராம் அப்படின்றதுல தான் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா எண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து எண்ட்ஸ் வித் அப்படின்ற மெத்தடு. எனக்கு இதுல தான் எண்ட் ஆகுதா அப்படின்றத செக் பண்றதுக்காக இந்த எண்ட்ஸ் வித் அப்படின்ற மெத்தட் இருக்கு.
ஓகேவா? ஓகே. இப்போ வந்து நீங்க நிறைய ஸ்ட்ரிங் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த ஸ்ட்ரிங்ல ஏதாச்சும் வந்து நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அப்போ ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னா எல்லாத்தையும் ரீப்ளேஸ் வந்து பண்ண முடியும். இப்போ வந்து எனக்கு ஜாவா ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுல வந்து நான் ஏதாவது ஒரு கேரக்டர்ஸை வந்து சேஞ்ச் பண்ண போறேன், மாற்ற முடியுமா அப்படின்னா என்னால மாற்ற முடியும். ஓகேவா? என்ன மாத்தலாம்னா நான் ஒரு புது ஸ்ட்ரிங் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங் s5 equal to ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று இங்க கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஜாவா இஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இந்த மாதிரி நான் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுல எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ ஜாவா அப்படின்றத நான் வேற ஒரு லாங்குவேஜா மாத்த போறேன்னு வச்சுக்கோங்க. இல்ல அப்படின்னா ஜாவான்றது எனக்கு ஸ்மால்ல இருக்கு, அதை நான் கேபிட்டல்ல மாத்தி கொடுக்க போறேன் அப்படின்னா ரீப்ளேஸ் அப்படின்ற மெத்தட் இருக்கு. ஸோ s5 டாட் ரீப்ளேஸ் அப்படின்ற இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜாவா அப்படின்றத எடுத்துட்டு இங்க எனக்கு என்னவா மாத்தணும், கேபிட்டல்ல ஜாவாவா மாத்தணும். ஸோ இந்த மாதிரி ரீப்ளேஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நான் சேஞ்ச் பண்ண சொல்றேன். இப்போ நான் ரன் பண்ணும்போது ஸோ எனக்கு ஜாவா மட்டும் என்னவா மாறிடுச்சு, கேபிட்டல்ல மாறிடுச்சா. இங்க மறுபடியும் நான் வந்து ஜாவான்னு கொடுக்குறேன்னு வைங்க. ஸோ அந்த சென்டென்ஸ்ல 2 வாட்டி நான் ஜாவா இருக்க மாதிரி கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எங்கெல்லாம் எனக்கு ஜாவான்னு இருக்கோ அது எல்லாத்தையும் என்னவா மாத்திடும், ஜாவான்னு மாத்திடும். ஸோ அப்போ இதை வந்து நீங்க கலெக்ஷன் ஆஃப் கேரக்டராகவும் கொடுக்கலாம், இல்லை சிங்கிள் கேரக்டராகவுமே பாஸ் பண்ணிக்கலாம். இல்லை சப்போஸ் நான் வந்து என்ன பண்றேன், அடுத்து s5 டாட் ரீப்ளேஸ் ஆஃப். ஸோ இங்க வந்து நான் ஏதாச்சும் ஒன்று பாஸ் பண்ணிக்கிறேன். ஏ. ஸோ ஏன்றதை எடுத்துட்டு எனக்கு எல்லாத்தையும் என்னவா மாத்து அப்படின்னா கேபிட்டல் ஏவா மாத்த சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ சிங்கிள் கேரக்டரா கொடுத்தும் உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா மாற்ற முடியும். ஸோ கலெக்ஷன் ஆஃப் கேரக்டராகவும் கொடுத்துக்கலாம், சிங்கிள் கேரக்டராகவும் கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு ஏ எல்லாமே என்னவா மாறிடுச்சு, கேபிட்டல் ஏவா மாறி இருக்கா. ஸோ இந்த மாதிரி உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ண முடியும். இந்த ரீப்ளேஸ் அப்படின்ற மெத்தட்ல 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் ஓல்டு ஸ்ட்ரிங் ஆர் ஓல்டு கேரக்டர் எதை ரீப்ளேஸ் பண்ணமோ அது. செகண்ட் பேராமீட்டர் அதை என்னவா ரீப்ளேஸ் பண்ண போறீங்களோ அந்த ஸ்ட்ரிங் ஆர் அந்த கேரக்டரை வந்து இங்க கொடுப்பீங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ரீப்ளேஸ் அப்படின்ற மெத்தட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. அது எதுக்காக அப்படின்னா நீங்க பாஸ் பண்ணக்கூடிய கேரக்டர் எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படின்றத ஃபைண்ட் பண்றதுக்காக. ஸோ நீங்க கேரக்டரும் பாஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரிங்கும் பாஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா s5 டாட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்ற மெத்தட் இருக்கு. ஸோ இந்த இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கேரக்டரை வந்து பாஸ் பண்றேன். ஏன்னு பாஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஏ அப்படின்றதோட இண்டெக்ஸ் என்னவோ அந்த இண்டெக்ஸ் எனக்கு ஃபைண்ட் பண்ணிட்டு வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ ஏவோட இண்டெக்ஸ் எனக்கு 1 தானே. சப்போஸ் 0 1 ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல தான் இருக்கு, அதை எனக்கு ரிட்டர்ன் பண்ணிருக்கு. ஓகே, இதுல ஏன்றது நிறைய ஏ இருக்கு, எனக்கு ஃபர்ஸ்ட் ஏ வேண்டாம் அடுத்து வர ஏ தான் வேணும் அப்படின்னா அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இண்டெக்ஸ் ஆஃப்ல ஃப்ரம் இண்டெக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு s5 டாட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணிட்டு அதுல வந்து எனக்கு எந்த கேரக்டரோட இண்டெக்ஸை ஃபைண்ட் பண்ணும், ஏவோட இண்டெக்ஸ் ஃபைண்ட் பண்ணும். ஏவோட இண்டெக்ஸை எதுல இருந்து வந்து செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஏன்னா ஃபர்ஸ்டே வந்து ஒரு ஏ இருக்கு, அதோட இண்டெக்ஸ் வந்து 1ன்றது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த ஏ வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னா அந்த 1க்கு அப்புறம் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ்ல தான் எனக்கு என்ன பண்ணும், சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2 நீங்க பாஸ் பண்ண போறேன் ஃப்ரம் இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ என்ன கேரக்டர் ஃபைண்ட் பண்ணும், ஃப்ரம் இண்டெக்ஸ் கொடுப்பீங்க. அப்போ செகண்ட் இண்டெக்ஸ்ல இருந்து அது ஸோ இப்போ ஃப்ரம் இண்டெக்ஸ் வந்து 2ன்னு பாஸ் பண்ணி இருக்கிறதுனால எனக்கு செகண்ட் இண்டெக்ஸ்ல இருந்து ஏவை சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அப்போ ஏன்றது இந்த செகண்ட் இண்டெக்ஸ்ல இருந்து சர்ச் பண்ணும்போது எந்த இண்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் ஆகுதோ அந்த ஏவோட இண்டெக்ஸ் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த இண்டெக்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறதால 2 இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இங்க தானே எனக்கு ஃபர்ஸ்ட் ஏ ஃபைண்ட் ஆகுது, அப்போ இதோட இண்டெக்ஸ் தான் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். அப்போ 0 1 2 3 அப்படின்ற இண்டெக்ஸ் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணும்.
ஸோ எனக்கு 3 வந்திருக்கா. சப்போஸ் இதுவுமே எனக்கு வேணாம், அதுக்கப்புறம் வரக்கூடிய இண்டெக்ஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னா 4th இண்டெக்ஸ்ல இருந்து எனக்கு சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ண சொல்லி கொடுத்துடலாம். ஸோ ஸ்பேஸுமே ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸ் உள்ள கொடுக்குறீங்கன்னா அந்த ஸ்பேஸையுமே அதை என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கேரக்டரா தான் எடுத்துக்கும். இப்போ நான் 4th இண்டெக்ஸ்ல இருந்து சர்ச் பண்ண சொல்றேன். அப்போ எனக்கு 4th இண்டெக்ஸ்ல இருந்துன்னு பார்க்கும்போது 0 1 2 3 4. ஸோ அப்போ 5 6 7 8 8th இண்டெக்ஸ்ல தான் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஏன்றது இருக்கு இல்லையா. ஸோ அப்போ பாருங்க 8 ரிட்டர்ன் ஆயிருக்கா. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபைன் பண்ணிக்க முடியும். ஓகேவா. இல்ல எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல இருந்து சர்ச் பண்ண வேணாம், லாஸ்ட்ல இருந்து சர்ச் பண்ணும், லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஏவோட வேல்யூ வந்து வேணும், இண்டெக்ஸ் வந்து வேணும் அப்படின்னா அப்போ லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. specify டாட் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் என்ன கேரக்டரை நான் ஃபைன் பண்ணும், ஏன்றது ஃபைன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஏன்றது லாஸ்ட் இண்டெக்ஸ், இது மொத்தமா இதோட லென்த் என்னவோ லென்த் -1 தானே லாஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ அந்த இண்டெக்ஸ் வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நம்ம லென்த்தையும் கெட் பண்ணிக்கலாம். specify டாட் லென்த். ஓகே. ஸோ லென்த் வந்து எனக்கு 24, இண்டெக்ஸ் வந்து எனக்கு எதுல முடியும், லென்த் -1ல முடியுமா. ஸோ அப்போ லாஸ்ட் இண்டெக்ஸ் எனக்கு 23ன்னு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ ஏ வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ்ல தான் இருக்கு. ஸோ லாஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து லாஸ்ட்ல இருந்து பார்க்கும்போதும் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா லாஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஏவை வந்து விட்டுடணும், அதுக்கு முன்னாடி இருக்க ஏவை வந்து எனக்கு ஏவோட இண்டெக்ஸ் வந்து வேணும் அப்படின்னா இந்த லாஸ்ட் இண்டெக்ஸ்லயுமே நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் பாஸ் பண்ணுவீங்க, எதுல இருந்து எனக்கு சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ specify டாட் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப். ஸோ இதில் ஃப்ரம் இண்டெக்ஸ். ஸோ எனக்கு வந்து எதை சர்ச் பண்ணும் அப்படின்னா ஏன்றதை சர்ச் பண்ணும். ஸோ எனக்கு 23ல தானே அது இருக்கு. ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 22ல இருந்து முன்னாடி சர்ச் பண்ணிட்டு போகணும்னு சொல்கிறேன். ஸோ அப்போ 22ன்னு பாஸ் பண்ணேன் அப்படின்னா 22ல வி இருக்கு அண்ட் 21ல தான் மறுபடியும் அதுக்கு முன்னாடி இருக்க ஏ இருக்கு. அப்போ இது எனக்கு 21ன்றது ரிட்டர்ன் பண்ணிருக்கு. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எந்த கேரக்டரோட இண்டெக்ஸ் வேணுமோ அதை வந்து ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி நீங்க இண்டெக்ஸ் ஆஃப்ல வந்து கேரக்டர் தான் பாஸ் பண்ணணும்னு கிடையாது, ஸ்ட்ரிங்கையும் பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணா வந்து அது எப்படி இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங் எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அந்த ஃபர்ஸ்ட் கேரக்டரோட இண்டெக்ஸ் வந்து எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிவிடும். ஸோ இப்போ நான் வந்து specify டாட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்றேன். ஸோ இதுக்குள்ள நான் வந்து ஸ்ட்ரிங்கா பாஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க, ப்ரோக்ராம் அப்படின்றத பாஸ் பண்றேன். ஸோ அப்போ பீன்றது எனக்கு என்ன இண்டெக்ஸ்ல இருக்கோ அந்த இண்டெக்ஸை வந்து அது எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். 10 ரிட்டர்ன் பண்ணியிருக்கா. ஸோ 0 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10ல தான் வந்து எனக்கு ப்ரோக்ராம் அந்த பீன்ற இண்டெக்ஸ் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா. ஸோ இது வந்து இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்ற ஒரு மெத்தட். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு கண்டெய்ன்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதா அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்த்தோம்ல, இந்த வேர்ட் அதுல இருக்கா அப்படின்றத செக் பண்ணும் அப்படின்னா கண்டெய்ன்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ நான் வந்து சிஸ் அவுட்ல specify டாட் contains of. ஸோ இதுக்குள்ள என்ன பண்றேன் அப்படின்னா எதை செக் பண்ண போறேனோ அது. இப்போ ப்ரோக்ராம் அப்படின்றது எனக்கு இந்த s5 அப்படின்ற ஸ்ட்ரிங்ல கண்டெயின் ஆகி இருக்கா அப்படின்றது எனக்கு சொல்லும். ஸோ எனக்கு ட்ரூ. ஸோ அப்போ ப்ரோக்ராம் அப்படின்ற இந்த ஸ்ட்ரிங் வேர்டு எனக்கு இதுல இருக்கு இல்லையா. ஸோ இங்க நீங்க பாஸ் பண்றது ஸ்ட்ரிங்காவும் பாஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணா பாஸ் பண்ணலாம், பட் அது எல்லாமே கண்டினியூஸ் கேரக்டர்ஸா இருக்கணும். ஸோ s5 டாட் கண்டெய்ன்ஸ் ஏன்றத பாஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஏன்ற கேரக்டர் எனக்கு இருக்குதானே, ஏன்ற ஒரு ஸ்ட்ரிங் வந்து இருக்கு. ஸோ அப்போ எனக்கு ட்ரூன்னு வருது. நான் வந்து ஏன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அதாவது 2 ஏ இருக்கா செக் பண்ணுமா அப்படின்னா எனக்கு இதுல நிறைய ஏஸ் இருக்குதான், ஆனா ஏ இப்படி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அது கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர் இல்லையா. அப்ப எனக்கு கண்டினியூஸ் ஆர்டர்ல இருக்கான்னு தான் செக் பண்ணும். இப்போ எனக்கு ஃபால்ஸ் வருதா, இப்போ நான் என்ன பண்றேன்னா இங்க இது 2 ஏவா மாத்திடுறேன். இப்போ எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், பிகாஸ் இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அங்க இருக்கு. ஓகேவா. ஸோ அப்போ நீங்க வந்து செக் பண்ணும்போது கண்டெய்ன்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணி நீங்க கொடுக்குற சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிங்ல இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து கண்டெய்ன்ஸ் அப்படின்ற மெத்தட். ஓகேவா. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நீங்க அரேவை பாத்தீங்க இல்லையா. ஸோ அரேவை வந்து நீங்க கேரக்டர் அரே வந்து ஸ்ட்ரிங்கா மாத்துறீங்க, அது மாதிரி
ஸ்ட்ரிங்கை வந்து கேரக்டர் அரேவா மாற்ற முடியுமானா அதுவும் நம்மளால மாற்ற முடியும். ஸோ நான் வந்து எஸ் டாட் டூ கேர் அரே அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மெத்தட் வந்து எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கேரக்டரா மாத்தி கொடுத்துரும். ஸோ கேரக்டர் அரேவா எனக்கு மாத்தி கொடுத்துரும். ஸோ அப்போ நான் வந்து இதை ஒரு அரேல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். கேரக்டர் ஏஆர் ஏஆர் ஆல்ரெடி இருக்கு. ஏஆர் ஸோ அப்போ இந்த மெத்தட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எஸ் அப்படின்ற ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் இந்த கேரக்டர் அரேல ஸ்டோர் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த அரேவை வந்து நான் பிரிண்ட் பண்றேன். ஸோ அரேவை பிரிண்ட் பண்ணா டூ ஸ்ட்ரிங் மெத்தட் கால் பண்ணுவோமா? அரேஸ் டாட் டூ ஸ்ட்ரிங் ஆஃப் ஏஆர்ஆர். ஸோ எனக்கு ஜாவா ப்ரோக்ராம் அப்படின்றது தானே எனக்கு எதுல இருந்துச்சு, இந்த எஸ்ன்றதுல இருந்துச்சு. அதுல இருந்து எல்லாத்தையும் எனக்கு கேரக்டரா மாத்தி அரேவில் ஸ்டோர் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா அரேவாவும் உங்களால கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் நான் வந்து ஸ்பிளிட் பண்ணணும் என்னோட ஸ்ட்ரிங்ஸ் எல்லாத்தையும் ஸ்பிளிட் பண்ண முடியுமானா ஸ்ட்ரிங்ஸை வந்து உங்களால ஸ்பிளிட்டும் பண்ண முடியும். இப்போ வந்து ஜாவா இஸ் இங்க ஒரு ஸ்ட்ரிங் வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ ஜாவா இஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு வச்சிருக்கோம். ஸோ அதை வந்து எனக்கு ஸ்பிளிட் பண்ணி அரேல ஸ்டோர் பண்ணோம். ஜாவான்றது தனி ஸ்ட்ரிங்காகவும் இஸ்ன்றது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இது எல்லாத்தையும் தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணோம் அப்படின்னா என்னால தனித்தனியா ஸ்பிளிட் பண்ண முடியும். அதுக்கு ஸ்பிளிட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ s5 டாட் ஸ்பிளிட் ஆஃப். ஸோ இந்த ஸ்பிளிட் மெத்தடோட ரிட்டர்ன் டைப் என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங் அரே. ஏன் ஸ்ட்ரிங் அரே அப்படின்னா s5ன்றது ஒரு ஸ்ட்ரிங் தானே. ஸோ ஸ்ட்ரிங்கை நான் ஸ்பிளிட் பண்ணேன் அப்படின்னா மல்டிபிள் ஸ்ட்ரிங்ஸ் தானே எனக்கு கிடைக்கும். அப்போ அது வந்து என்னால என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அப்போ கலெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்ட்ரிங் அரேல தானே ஸ்டோர் பண்ணுவோம். அப்போ ஸ்ட்ரிங் அரேல நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். r1 ஈக்குவல் டு ஸ்பிளிட். ஸோ இந்த ஸ்பிளிட் மெத்தடுக்குள்ள அந்த ஸ்ட்ரிங்கை எதை பேஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்ல போறேன். எனக்கு ஜாவா தனியா, இஸ் தனியா, ப்ரோக்ராம் லாங்குவேஜ் எல்லாமே தனித்தனியா தானே வேணும். இது எல்லாத்துக்கும் நடுவில் என்ன இருக்கு, எனக்கு ஸ்பேஸ் தானே இருக்கு. அப்ப நான் உள்ள என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்பேஸை பாஸ் பண்றேன். எனக்கு ஸ்பேஸை பேஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ணு அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? ஸோ இப்போ இது எனக்கு அரேவை பிரிண்ட் பண்றேன். அரேஸ் டாட் டூ ஸ்ட்ரிங் ஆஃப் ER1. ஸோ எனக்கு ஸ்ட்ரிங் அரேவை பிரிண்ட் பண்ணியிருக்கா. ஜாவா தனியா வந்திருக்கு, இஸ் தனியா வந்திருக்கு, ப்ரோக்ராம் லாங்குவேஜ் எல்லாமே தனித்தனியா வந்திருக்கா. இப்போ சப்போஸ் நான் ஸ்பேஸ் பாஸ் பண்ணாம வேற ஏதாச்சும் பாஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஏவை பேஸ் பண்ணி எனக்கு ஸ்பிளிட் பண்ணிடும். அப்போ எனக்கு எங்கெல்லாம் இருக்கோ அங்க எல்லாத்தையும் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்பிளிட் பண்ணிடும். இந்த ஜாவால ஜே தனியா எடுத்துச்சு, அப்புறம் இருந்துச்சு இல்லையா, மறுபடியும் வி தனியா எடுத்துச்சு, அது பக்கத்துலயே ஒரு இருந்துச்சு. ஸோ அந்த இஸ் இங்க 2 கமா ஏன் வந்திருக்கு அப்படின்னா ஏன்னு இருந்துச்சு இல்ல, அது ரெண்டுத்தையும் தனித்தனியா எனக்கு ஸ்பிளிட் பண்ணிட்டு ஸ்பேஸ் போட்டு வச்சிருக்கு. ஸோ லாங்குவேஜ்ல எல்லையும் அந்த என்ஜியும் தனியா பிரிச்சிருச்சு, பிகாஸ் நடுவில் ஒரு ஏ இருந்துச்சு. இங்கேயும் ஜாவால 2 ஏவையும் எடுத்துட்டு ஜே தனியா வி தனியா பிரிச்சிருக்கு. இங்க வந்து நான் ஏன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏ அப்படின்றது எனக்கு என்னோட இந்த சென்டென்ஸ்ல ஒன்று தானே இருக்கு. அப்ப இதை மட்டும் எடுத்துட்டு இந்த ஜாவா இஸ் அப்படின்றத ஒரு ஸ்ட்ரிங்காவும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவா அப்படின்றத இன்னொரு ஸ்ட்ரிங்காவும் பிரிச்சு விட்டுரும். ஸோ அப்போ எனக்கு 2 வேல்யூ தானே இதுல வந்திருக்கு. கமாவோட பாருங்க. ஸோ ஜாவா இஸ்ன்றது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்காவும் அடுத்தது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவான்றது அடுத்த ஸ்ட்ரிங்காவும் வந்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது உள்ள வந்து ஸ்பேஸ் தான் கொடுப்போம். அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னா அது ப்ராப்பரா எல்லா ஸ்ட்ரிங்ஸையும் எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்ப்ளிட் அப்படின்ற மெத்தடு. ஸோ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எதை பேஸ் பண்ணி உங்களோட ஸ்ட்ரிங்கை வந்து நீங்க ஸ்ப்ளிட் பண்ணணுமோ அதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிப்பீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணிப்பீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ரிப்பீட் அப்படின்ற ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு. ஸோ அந்த ரிப்பீட் அப்படின்ற மெத்தட் எதுக்காக அப்படின்னா ரிப்பீட் பண்றதுக்காக. ஸோ இப்போ சிஸ் அவுட்ல டைரக்டா கொடுத்துருக்கேன். s1 டாட் ரிப்பீட். ஸோ இதுக்குள்ள எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகணுமோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங் அத்தனை வாட்டி ரிப்பீட் பண்ணி பிரிண்ட் பண்ணும். ஸோ ப்ரோக்ராம் அப்படின்றது தானே எனக்கு S1ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த ப்ரோக்ராம் அப்படின்றது எனக்கு எத்தனை வாட்டி ரிப்பீட் பண்ணி கொடுத்துருக்கு 3 டைம்ஸ். பிகாஸ் நான் ரிப்பீட் அப்படின்ற மெத்தட்ல 3ன்னு பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ நீங்க உள்ள எத்தனை பாஸ் பண்றீங்களோ அத்தனை வாட்டி உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அது ரிப்பீட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? அண்ட் தென் கம்பேர் டு அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ ஆல்ரெடி நான் அரேல சொன்னேன் கம்பேர்னு ஒரு மெத்தட் இருக்குன்னு. இங்க வந்து நம்ம கம்பேர் டுன்ற மெத்தட் பார்க்குறோம். இதுவுமே எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சு
ஈக்குவலா இருக்கா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா இந்த கம்பேர் டுன்ற மெத்தட் எனக்கு 0 ரிட்டர்ன் பண்ணும். ஈக்குவலா இல்ல அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ்ல வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ எப்படி இந்த கம்பேர் டு மெத்தட் இங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா, நான் அரேல பார்க்கும்போதே சொன்னேன். கம்பேர் டு அப்படின்ற மெத்தட் வந்து கம்பேரபிள் இன்டர்ஃபேஸ்லயும், கம்பேர் அப்படின்ற மெத்தட் வந்து கம்பரேட்டர் அப்படின்ற இன்டர்ஃபேஸ்லயும் இருக்குன்னு. ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்ற கிளாஸ் வந்து எனக்கு கம்பேரபிள் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண கிளாஸ். ஸோ அதனால அந்த மெத்தடை நம்மளால இங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம டீட்டெயில்டா வந்து கம்பேரபிள்னா என்ன, கம்பரேட்டர்னா என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ நான் 2 ஸ்ட்ரிங் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்ட்ரிங் டி ஈக்குவல் டு கேன்னு ஒரு வேல்யூ வச்சுக்கிறேன். அதே மாதிரி மறுபடியும் இன்னொரு ஸ்ட்ரிங் ஒன்று கிரியேட் பண்ணி d1 ஈக்குவல் டு இதுலயும் கேன்னு ஒரு வேல்யூ வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து கம்பேர் டு மெத்தட் யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன்னா கம்பேர் பண்ண போறேன். ஸோ சிஸ் அவுட்ல d டாட் கம்பேர் டு ஆஃப் எனக்கு d1 இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணேன். ஸோ ரெண்டு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு 0 ரிட்டர்ன் பண்ணும். 0ன்னு வந்திருக்கா. சப்போஸ் இது ரெண்டும் எனக்கு ஈக்குவலா இல்ல அப்படின்னா எனக்கு பிளஸ்லயோ மைனஸ்லயோ வேல்யூஸா ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ எனக்கு மைனஸ்ல வேல்யூ வந்திருக்கா. ஸோ இது மாதிரி எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுக்கு வந்து கம்பேர் டுன்றதை யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் நம்ம வந்து இந்த மெத்தட்ஸ்லாம் கம்பேர் பண்ணி சார்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த பிளஸ் வேல்யூ மைனஸ் வேல்யூஸ் எல்லாமே நம்ம அங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எப்படின்றத நம்ம இன்டர்ஃபேஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ அந்த கம்பேரபிள் அண்ட் கம்பேரேட்டர் இன்டர்ஃபேஸ் பார்க்கும்போது ஓகே. இங்க சப்போஸ் இதுலயும் வந்து கேஸ் எனக்கு இன்சென்சிட்டிவா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்மால்ல இருக்கு, ஒன்னுத்துல கேபிட்டல்ல இருக்கு அப்படின்னா இப்போ எனக்கு 0ன்னு வரல இல்லையா, ஆனா கண்டென்ட் சேம் தானே. அப்ப இதை செக் பண்றதுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கம்பேர் டு இக்னோர் கேஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அப்போ டி டாட் கம்பேர் டு இக்னோர் கேஸ் ஆஃப் d1. ஓகே. ஸோ எனக்கு 0ன்னு வந்திருக்கா இப்போ. ஸோ இந்த மாதிரி கம்பேர் டூலையும் நமக்கு இக்னோர் கேஸ் மெத்தட் இருக்கு. அது யூஸ் பண்ணி கேஸ் இக்னோர் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம வேல்யூஸ் மட்டும் என்ன பண்ணிக்க முடியும்னா செக் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இஸ் பிளாங்க் இஸ் எம்டி அப்படின்ற 2 மெத்தட் இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா எனக்கு என்னோட ஸ்ட்ரிங் எம்டியா இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் செக் பண்றதுக்கு. இப்போ நான் இங்க 2 ஸ்ட்ரிங் கிரியேட் பண்றேன். ஸ்ட்ரிங் ஏ ஈக்குவல் டு இதுல வந்து எதுவுமே கொடுக்கல, எம்டியா வச்சிருக்கேன். ஸ்ட்ரிங் பி ஈக்குவல் டு இதுல வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன். பட் உள்ள எந்த ஒரு வேல்யூவும் கொடுக்கல. ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கேன், அந்த கேரக்டர் வந்து ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா சிஸ் அவுட்ல ஏ டாட் இஸ் எம்டி அப்படின்னு கொடுக்குறேன். இஸ் எம்டியா அப்படின்னா ஏ அப்படின்றதுல எனக்கு ஏதாச்சும் இருக்கா? எதுவுமே இல்லை, எம்டியா தானே இருக்கு. அப்ப இது எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். வந்துருச்சா? ஸோ இது வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிருக்கு. இதுவே நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஏ டாட் இஸ் பிளாங்க் அப்படின்னு கேட்கிறேன். இப்போ பிளாங்கான்னு கேட்டேன் அப்படின்னா ஏன்றது எனக்கு பிளாங்கா இருக்கு அப்படின்னா ஆமா இதுக்குள்ள ஒண்ணுமே ஒண்ணுமே இல்லை அப்படின்னாலும் எனக்கு அது பிளாங்கா தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ரெண்டுமே எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ட்ரூன்னு வருது. இப்போ இதே மாதிரி நான் பியை வந்து செக் பண்ண போறேன். ஸோ சிஸ் அவுட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா பி டாட் இஸ் எம்டி அப்படின்னு கொடுக்க போறேன். ஸோ இப்போ பின்றது வந்து எனக்கு எம்டியா இருக்கு அப்படின்னா பில ஒரு கேரக்டர் இருக்கு. ஸோ ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸையுமே அது என்னவா எடுத்துக்கும்? கேரக்டரா தான் எடுத்துக்கும். அந்த கேரக்டர் வந்து நத்திங், ஒண்ணுமே இல்லை, பட் அது ஒரு கேரக்டர் தான். அப்போ இது எம்டியா இருக்கா இல்லையான்னு தான் செக் பண்ணுமே தவிர அந்த கேரக்டர் ஸ்பேஸா அதுல ஒண்ணும் இல்லையான்லாம் செக் பண்ணாது. அங்க ஒரு கேரக்டர் இருக்கு. அப்ப இது என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா ஃபால்ஸ். ஏன்னா எனக்கு எம்டியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும்? ரிட்டர்ன் பண்ணி விடும். இதுவே வந்து நீங்க பிளாங்க் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அங்க ஒரு கேரக்டர் இருந்தாலும் அந்த கேரக்டர் எம்டியா இருக்கு, பிளாங்கா தானே இருக்கு, அதுல எதுவுமே இல்லை, ஸ்பேஸ் கேரக்டர் தான் அங்க இருக்கு, அது பிளாங்கா இருக்கு. அப்போ அது எனக்கு ட்ரூன்றது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ பி டாட் இஸ் பிளாங்க். ஸோ இப்போ இது எனக்கு ட்ரூன்னு வந்திருக்கா. ஸோ இஸ் எம்டின்னும் போது அது எம்டியா இருக்குதான், ஆனா அங்க ஒரு கேரக்டர் இருக்கு. சோ அந்த கேரக்டர் வந்து பிளாங்கா இருக்கா, அந்த கேரக்டர் வந்து ஸ்பேஸ் தானே, அது எம்டி தானே அப்படின்னு அது கன்சிடர் பண்ணாது. அங்க கேரக்டர் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணும். அங்க எதுவுமே கேரக்டர் இல்லை அப்படின்னா தான் எம்டின்றது ட்ரூ ஆகும். ஸோ பிளாங்க் அப்படின்றது கேரக்டர் இருந்தாலும் அது ஸ்பேஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸ்பேஸ் என்னும் போது அது எம்டி தான். ஸோ அதனால அது எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்பேஸ்னாலும் அங்க எனக்கு ஒண்ணுமே இல்லாம பிளாங்கா தான் இருக்கு. ஸோ பிளாங்க் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ட்ரூன்றது ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இன்டர்ன் அப்படின்ற ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு. ஸோ இந்த இன்டர்ன் மெத்தட் எதுக்காக அப்படின்னா நீங்க வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க, ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட். அந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை வந்து நீங்க எங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் வந்து நீங்க லிட்டரலா கிரியேட் பண்ணுவீங்க, நான் லிட்டரலா கிரியேட் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ண ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு
நான் லிட்டரலா கிரியேட் பண்ணிட்டீங்க. அத வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மறுபடியும் எஸ்சிபிக்கு சேஞ்ச் பண்ணணும். லிட்டரலா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, அப்ப நீங்க இன்டர்ன் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்ட்ரிங் k ஈக்குவல் டு ஹாய்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று கிரியேட் பண்றேன். k1 ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் ஹாய். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டுத்தையும் நான் ஈக்குவல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ஃபால்ஸ் தானே. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். பிகாஸ் இது வந்து எஸ்சிபியில் இருக்கு, இது வந்து எனக்கு எதுல இருக்கு? ஹீப்ல இருக்கு. அதனால எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். k ஈக்குவல் டு k1. இப்போ நான் ஹீப்ல கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த ஆப்ஜெக்டை எஸ்சிபிக்கு மாத்தணும். ஃபால்ஸ்னு வந்திருக்கா? ஸோ ஹீப்ல கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த ஆப்ஜெக்டை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ்சிபிக்கு மாத்தணும் அப்படின்னா இன்டர்ன் அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து நீங்க நியூ கொடுத்து கிரியேட் பண்ணியிருந்தாலும் அந்த ஆப்ஜெக்ட் அது எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எஸ்சிபிக்கு மாத்தி விட்டுரும். அப்ப எஸ்சிபில ஆல்ரெடியே ஹாய்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அப்ப என்ன பண்ணிடும் அப்படின்னா கேன்றது இதே ஆப்ஜெக்ட போய் பாயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். அப்ப நான் ஈக்குவல் கொடுத்தா எனக்கு என்ன வரணும்? ட்ரூ வரணும் இல்லையா? இப்ப செக் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இன்டர்ன் மெத்தட் யூஸ் பண்ணி ரீஅசைன் பண்ணிக்கிறேன். ஸோ k1 ஈக்குவல் டு k1 டாட் இன்டர்ன் அப்படின்ற மெத்தட் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எஸ்சிபில இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்டை எனக்கு ஸோ இன்டர்ன் அப்படின்ற இந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா நான் நியூ கொடுத்து கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த ஹாயை, அதாவது ஹாய்ன்ற இந்த வேல்யூவை என்ன பண்ணும் அப்படின்னா k1ல இருக்க வேல்யூவை என்ன பண்றேன் அப்படின்னா k1க்கு ரீஅசைன் பண்றேன் இன்டர்ன் மெத்தட் யூஸ் பண்றது மூலமா. அப்படி ரீஅசைன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது எஸ்சிபில போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் சிஸ் அவுட்ல k ஈக்குவல் டு k1 செக் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்ன வரும்? ஸோ இப்போ எனக்கு ட்ரூன்னு வந்துடுச்சு. பிகாஸ் இப்போ ரெண்டு கேல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் அண்ட் k1ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் ரெண்டுத்தையுமே நம்ம எஸ்சிபியில் ஸ்டோர் ஆகிற மாதிரி தானே கொடுத்துருக்கோம். எஸ்சிபியில் டூப்ளிகேட் இருந்தால் ஒரு ஆப்ஜெக்ட் தானே எனக்கு இருக்கும், கிரியேட் ஆகும். அந்த ஒன்றுத்தையே தானே போய் மல்டிபிள் ரெஃபரன்ஸும் எனக்கு பாயிண்ட் பண்ணும். அப்போ அந்த k1 ரெண்டுமே ஹாய் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அட்ரஸும் சேமா இருக்கும். அண்ட் தென் எனக்கு வேல்யூஸும் ஒன்னா இருக்கிறதுனால எனக்கு என்ன வந்திருக்கு? ட்ரூன்னு வந்திருக்கு ஈக்குவல் யூஸ் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ இது வந்து இன்டர்ன் அப்படின்ற ஒரு மெத்தட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஸ்டா சப்ஸ்ட்ரிங்னு ஒரு மெத்தட் இருக்கு, அதையும் பார்த்துரும். ஸோ சப்ஸ்ட்ரிங் அப்படின்ற மெத்தட் எதுக்காக அப்படின்னா என்னோட ஸ்ட்ரிங்ல இருந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை வந்து கெட் பண்ணி எடுக்கிறதுக்காக அந்த சப்ஸ்ட்ரிங் அப்படின்ற மெத்தட் இருக்கு. ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நான் ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் எடுக்கிறேன். இப்போ சிஸ் அவுட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா s5 டாட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப். ஸோ இந்த சப்ஸ்ட்ரிங் மெத்தட் யூஸ் பண்ணி எந்த இண்டெக்ஸ்ல இருந்து எனக்கு சப்ஸ்ட்ரிங்கை கொண்டு வரணும் நான் வந்து 5ன்னு பாஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 5th இண்டெக்ஸ்ல இருந்து எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா 0 1 2 3 4 5 இதுல இருந்து எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மொத்தமா எல்லாத்தையும் எனக்கு கொண்டு வந்துடும். ஸோ ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை கெட் பண்ணிட்டு வர்றதுக்காக என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா சப்ஸ்ட்ரிங்ன்றது. ஸோ இதுல இருந்து எல்லாமே வந்திருக்கா. ஸோ சப்ஸ்ட்ரிங்ன்றது எனக்கு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஸ்ட்ரிங்ல நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்ல ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை கெட் பண்ணி வேற ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நான் ஒரு இண்டெக்ஸ் பாஸ் பண்ணா அந்த இண்டெக்ஸ்ல இருந்து எண்டு வரைக்கும் தானே அது கொண்டு வருது. எனக்கு வந்து இப்போ இஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ரோக்ராம் வரைக்கும் தான் கெட் பண்ணணும், இந்த பார்ட்டை மட்டும் தான் எனக்கு எடுக்கணும் அப்படின்னா அப்ப நீங்க ஃப்ரம் இண்டெக்ஸ் டு இண்டெக்ஸ் வந்து பாஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ s5 டாட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப். ஸோ ஃப்ரம் இண்டெக்ஸ் எண்ட் இண்டெக்ஸ் வந்து நீங்க கொடுப்பீங்க. ஓகேவா? ஸோ அப்போ இங்க வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா 5ன்னு கொடுத்துக்கிறேன். இங்க வந்து சும்மா அப்ராக்சிமேட்டா வந்து நான் ஒரு 12ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ 12th இண்டெக்ஸ் வரைக்கும் எனக்கு p வரைக்கும் தான் வந்திருக்கு. மேபி நம்ம 15 வரைக்கும் கொடுத்துருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை மட்டும் எனக்கு எடுத்துட்டு வந்துச்சா. இந்த மாதிரி கெட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சப்ஸ்ட்ரிங் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் உங்க ஸ்ட்ரிங்ல சப்போஸ் ஸ்பேஸ் இருக்கு முன்னாடி பின்னாடி, அந்த ஸ்பேஸ் எல்லாத்தையும் நீங்க ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ட்ரிம் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. அந்த ட்ரிம் மெத்தடை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இதோட லென்த் என்ன அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ f டாட் லென்த். ஸோ லென்த் அப்படின்னும் போது எனக்கு ஸ்பேஸையுமே தானே லென்த்தா எடுத்துக்கும். சப்போஸ் 0 1 2 3. ஸோ இண்டெக்ஸ்ல இருந்து என்ன கூடாது 1ல இருந்து இல்லையா, நான் 0 ஸ்டார்ட் பண்றேன். ஸோ 1 2 3 4 5 6 7.
ஸோ லென்த் வந்து எனக்கு 7 இருக்கு. ஸோ இப்போ எனக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அப்போ ட்ரிம் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ட்ரிம் மெத்தட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்பேஸ் வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ அப்போ எஃப் டாட் ட்ரிம் யூஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா ரீஅசைன் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஸ்ட்ரிங்கை மாடிஃபை பண்ண முடியாது இல்லையா, அதனால நீங்க என்னெல்லாம் ஆப்ரேஷன் பண்றீங்களோ அது எல்லாமே டைரக்டா அதுல அப்ளை ஆகாது, நீங்க ரீஅசைன் பண்ணாதான். ஸோ இதுக்கு முன்னாடி 7 வந்துச்சு, இப்போ எனக்கு என்ன வந்திருக்கு 5ன்னு வந்திருக்கு. பிகாஸ் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸையும் லாஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸையும் அது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ ட்ரிம் அப்படின்ற மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்பேஸை ரிமூவ் பண்ணும். அது ஃபர்ஸ்ட்லயும் லாஸ்ட்லயும் இருக்கக்கூடிய ஸ்பேஸை மட்டும் தான் ரிமூவ் பண்ணும். சென்டர்லலாம் ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுமானா அதெல்லாம் ரிமூவ் பண்ணாது. ஓகேவா? ஸோ இது வந்து ட்ரிம் அப்படின்ற மெத்தட். ஸோ இது இல்லாம ஸ்ட்ரிங்ல வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. பட் இது எல்லாமே நம்ம பேசிக்கா யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் பாருங்க.